Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF. சிறுவன் கடத்தல் வழக்கில் புலன் விசாரணை முடிவது ஏடிஜிபி ஜெயராமின் சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடரும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராமின் சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் புலன் விசாரணை நிறைவடையும் வரை ஏடிஜிபி ஜெயராமின் சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடரும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சிறுவன் கடத்தல் வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் கோடைகால அமர்வு இன்று மீண்டும் விசாரித்தது. இந்த விசாரணை தொடங்கியவுடனே தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தவே இந்த விவகாரத்தில் குறிப்பாக சிறுவன் கடத்தல் புலன் விசாரணை நிறைவடையும் முறை ஏடிஜிபி ஜெயராமின் சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடரும் என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்துள்ளார். அப்போது நீதிபதிகள் நேற்று தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர் கைது செய்யவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தாரே. அவர் கைது செய்யாத பட்சத்தில் எந்த அடிப்படையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் என்ற கேள்வியை முன்வைத்த போது இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விதிமுறைகளை விரிவான ஒரு பதிவாக விரிவான ஒரு கடிதமாக ஆவணமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டது. இதை பரிசீலித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த சிறுவன் கடத்தல் வழக்கை சிஐடி போன்ற ஒரு சிறப்பு விசாரணை குழுவை கொண்டு அமைக்க முடியுமா என்ற ஒரு யோசனையை தற்போது தமிழ்நாடு அரசிடம் கேட்டுள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை என்பது உயர்நீதிமன்ற உத்தரவை தாண்டி இருப்பதால் அதை தனியாக நீங்கள் எதிர்த்து மனு தாக்கல் செய்ய ஒரு யோசனையை தெரிவித்ததுடன் இந்த சிறுவன் கடத்தல் வழக்கை சிபிஐ எஸ்ஐடி போன்ற சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரிப்பது குறித்தும் ஏற்கனவே இந்த முன்ஜாமீன் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி வேலுமுருகன் அமர்வுக்கு பதிலாக வேறு அமர்வு இந்த விவகாரத்தை விசாரிப்பது தொடர்பாக யோசனையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த சிறுவன் கடத்தல் வழக்கை எஸ்ஐடி அமைத்து விசாரிப்பது தொடர்பாக ஒரு விளக்கத்தை சற்று நேரத்தில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF.